ஜாஹல் முர்சலூன் இருந்து தொடங்கி 28வது ஆயத் முடிய இன்கானத் இல்லா ஷைஹத்தம் வாஹிதத்தன் ஃபைதாவும் ஹாமிதுன் 29வது ஆயத் 29வது ஆயத்து முடியும் வரையிலும் அல்லாஹு தாலா இங்கே ஒரு சம்பவத்தை, ஒரு செய்தியை, ஒரு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாகவும், இன்னொரு விதத்தில் இந்த மக்கத்து காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நபித்துவத்தை மறுப்பதற்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கள் நேரான வழியில் இல்லை நீங்கள் என்று சொல்லும் விஷயத்திற்கு படிப்பினையாகவும் ஒரு ஊர் மக்களினுடைய செய்தி அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். வதுரிபு லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா. யா ரசூலல்லாஹ், தாங்கள் இந்த மக்களுக்கு அல்லது இந்த மக்களுடைய விஷயத்தில், இந்த மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் ஒரு ஊரார்களினுடைய சம்பவத்தை, ஒரு ஊர்வாசிகளினுடைய சம்பவத்தை இவர்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக சொல்லுங்கள். அந்த ஊர் மக்களுக்கு சொல்றதா இருந்தா, அல்லது பெருமானாருக்கு இது ஆறுதல் அப்படின்ற விதத்தில் சொல்லப்பட்டதுன்னா ஒரு ஊர் மக்களினுடைய செய்தியை தாங்கள் தங்களுக்கு ஒரு ஆதரவுக்கான ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன அப்படின்னு கேட்டால், இது ஜா அஹல் முர்சலூன், அந்த ஊர்வாசிகள், எந்த ஊர்வாசிகள்? அந்த ஊர்வாசிகள் இடத்திலே அவர்களுக்கான தூதுவர்கள் வந்தார்கள். இது அர்சல்னா இலைஹி முஸ்னைன், அந்த ஊர்வாசிகளின் நோக்கி நாம் 2 நபிமார்களை நாம் அனுப்பினோம். ஃபகத்தபூஹுமா, அந்த 2 பேர்களையுமே அந்த ஊர் மக்கள் மறுத்து விட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள், அவர்களை துன்புறுத்தினார்கள். ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிசின், அந்த 2 நபிமார்கள் சொல்லக்கூடிய செய்தியை இன்னும் வலுப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக அந்த ஊர் மக்களை நோக்கி நாம் 3வது ஒரு நபியையும் அனுப்பினோம். ஃபகாலு, ஒட்டுமொத்த எல்லாரினுடைய கூற்றும் என்னவாக இருந்தது? இன்னா இலைக்கும் முர்சலூன், நாங்கள் உங்களை நோக்கி நபியாக வந்திருக்கின்றோம். காலு, அவர்கள் மறுக்கும் விதமாக, மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை மாதிரி ஒரு மனிதர் தானே, நீங்கள் எப்படி எங்களுக்கு நபியாக இருக்க முடியும்? ஒமா அன்சல் ரஹ்மானு மின்ஷை, அல்லாஹ் உங்களை எல்லாம் அப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் உங்களுக்கு நபித்துவம்லாம் கொடுத்தலாம் உங்களை அனுப்பலை, நீங்களாக பிதட்டாதீர்கள். இன் அன்தும் இல்லா தக்திபூன், நீங்கள் பொய் சொல்பவர்களாக இருக்கிறீர்கள், பொய்யர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு அவர்களை துன்புறுத்தினார்கள். அருமையானவர்களே, இந்த மக்கள் யார் என்று நாம் தஃப்சீர்களை நாம் ஆய்வு செய்வோம் என்றால், பல இடத்துல ஒரு ஊரார்கள் அப்படின்றதுடைய கடந்துடுறாங்க. சிலர்கள், சில முஃபஸ்ஸிரீன் பெருமக்கள் இந்த ஊர்வாசிகள் யார் என்பதை சொல்லும் பொழுது, குறிப்பிடும் பொழுது, இவர்கள் அந்தாக்கியா என்ற ஊருக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் சிலை வணக்கத்தில் ஊறி போய் இருந்தார்கள். படைத்தவனை தவிர்த்து விட்டு படைப்புகளை வணங்கக்கூடிய ஒரு அவலமான நிலையிலே மூழ்கி போயிருந்தார்கள், ஊறி போயிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊர்வாசிகள் மட்டுமில்லை, இந்த ஊரை ஆண்ட அரசன் வரையிலும் கூட அதே நிலையில்தான் ஊறி போயிருக்கிறார்கள். இவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், இவர்களை சீர்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும், ஹிதாயத்தினுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஏகத்துவத்தை விளக்கும் விதமாக 2 நபிமார்களை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனுப்புகின்றார். இந்த 2 நபிமார்களும் அவர்களிடத்தில் வந்து, நீங்க படைத்த நோக்கத்திற்கு மாற்றம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், படைத்தவனை நீங்கள் புறக்கணித்தவர்களாக வாழுகிறீர்கள், படைப்புகள் வணங்குவதற்கு தகுதியானவைகள் அல்ல, படைத்தவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவனையே நீங்கள் வணங்க வேண்டும், உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவே நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவர்களிடத்தில் சொன்ன பொழுது
அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை மாதிரி எங்களை போன்ற ஒரு மனிதர் தானே. இங்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் ஒரு ஆறுதல் கொடுக்கிறான். என்னண்டா, யா ரசூலல்லாஹ், இந்த மக்கத்து மக்கள் மனிதர்கள், மா அன்தும் லஸ்த முர்சலா, நீங்க நபி இல்லை, நீங்க நேரான வழியிலெல்லாம் இல்லை, நீங்கள் அழைப்பதெல்லாம் நேரான வழியின் பக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதாசீனப்படுத்திய பொழுது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்க்கு ஆறுதல் கொடுக்கிறான். இது உங்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய நடப்பல்ல. நபிமார்கள்னு யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களை எல்லாத்தையும் இந்த சமூகம் உதாசீனம்தான் படுத்தியது. வந்த நபிமார்கள் யாவரையும் இந்த சமூகம் பரிகாசம்தான் செய்தது, கேலி செய்தது. அதுபோன்றுதான் தாங்களையும் இவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். தாங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் என்ற விதத்தில் பெருமானாருக்கு ஒரு ஆறுதல். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படி இவர்கள் மறுக்கிறார்கள், இதுபோன்று இவர்களுக்கு முன்பு மறுத்தவர்களும் நிரம்ப உண்டு. அப்படிப்பட்ட மறுத்தவர்களில் இருந்தும் ஒரு கூட்டம்தான், அவர்களிடத்தில் நாம் 2 நபிமார்களை அனுப்பினோம். அந்த 2 நபிமார்களும் அந்த மக்களிடத்தில் வந்ததற்கு பின்னால் அவர்களிடத்தில் சொன்னார்கள், நாங்கள் உங்களுடைய தூதுவராக வந்திருக்கிறோம், உங்களுக்காக அல்லாஹ் உங்களின் பக்கம் எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா என்ற விதத்தில் அவர்களை மறுத்து விடுகிறார்கள். என்னங்க புதுசா வந்து நீங்க நபின்றீங்க, என்னமோ வஹி வருதுன்றீங்க, எங்களை மாதிரி தான் நீங்களும் மனித, உங்களுக்கு மட்டும் புதுசா எங்கிருந்து வஹி வருது? எங்களுக்கு அது மாதிரிலாம் ஒரு வஹியும் வரலையே. அப்ப நீங்க வந்து மனிதனாக இருந்து கொண்டு இது போன்ற நபியாகவும் நீங்கள் இருக்க முடியும் என்றிருந்தால் அந்த நபித்துவம் எங்களுக்கு ஏன் கொடுக்கப்படல? இந்த விதண்டாவாதம் பேசணும்னு வந்துட்டா மனுஷன் எப்படியும் பேசுவான். ஒன்றை மறுக்கணும்னு வந்துட்டேன்னு சொன்னா எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் அவன் மறுப்பான். அதை நாம் யோசிக்க முடியாது, யூகிக்க முடியாது. அதுபோன்றுதான் இந்த மக்கள் கேட்ட வார்த்தையை நாம் கொஞ்சம் பார்க்கின்றோம். அன்தும் பஷரும் மிஸ்லுனா, நீங்களும் எங்களை மாதிரி மனிதர், வநஹ்னு பஷர், நாங்களும் உங்களை மாதிரி மனிதர், வலம் யூஹா இலைனா மிஸ்லக்கும் கமா யூஹா இலைக்கும், உங்களுக்கு வஹி வர்ற மாதிரி அப்ப ஏன் எங்களுக்கு ஏன் வஹி வர மாட்டேங்குது? அப்ப அவர்கள் அந்த நபிமார்கள் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. காலு, அவர்கள் கேட்கிறாங்க, அபாஸல்லாஹு பஷரன் ரசூலா, மனிதனை அல்லாஹ் ஒரு நபியாக அனுப்புவானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்ட பொழுது அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் லமுர்சலூன், எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன், எங்களை அனுப்பிய ரப்புல் ஆலமீன் அவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். நாங்கள் உங்களின் பக்கம் நபியாக அனுப்பப்பட்டோம் என்பதற்கு அவன் அறிந்தால் போதும், நீங்க அறியணுன்ற கட்டாயம் எங்களுக்கு என்னதில்லை, கிடையாது. உங்கள் நலவுக்காக உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுகின்றோம், உங்களுடைய மறுமையினுடைய வெற்றிக்காக உங்களிடத்தில் எடுத்து சொல்லுகின்றோம். நீங்கள் அறிந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் நீங்கள் மறுப்பீர்கள் என்றால் நீங்க மறுக்கிறதுனால நாங்க நபி இல்லேன்னு ஆகிறாது. ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் முர்சலூன், எங்கள் இரட்சகன் அவன் நன்கு அறிவான், நாங்கள் உங்களை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று. இப்ப இந்த மக்கள் நாம் சொன்னது போன்று, குறிப்பிட்டது போன்று, ரப்பை மறந்து அவர்கள் இந்த துன்யாவில் வாழக்கூடிய வாழ்க்கை, கையில் கிடைத்ததையெல்லாம் தெய்வம் என்ற ஒரு குறிக்கோளுக்கு சென்றவர்கள், கையில் கிடைத்ததெல்லாம் கண்மூடித்தனமாக அவர்கள் ரப் என்று வாழ்ந்தவர்கள். இவங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த நபிமார்களை அவர்கள் சித்திரவதை செய்தார்கள். சொல்லால் அடிக்க முடிந்த அளவு அடித்தார்கள். ஒரு கட்டம் தாண்டிய பொழுது அவர்கள் கல்லால் அடிக்க தொடங்கினார்கள்.
துன்புறுத்தினார்கள், சித்திரவதை செய்தார்கள். அந்த 2 பேர்களையும் அவர்கள் சிறையில் அடைத்தார்கள், சிறைபிடித்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவான், ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிசின். முதல்ல ஏற்கனவே 2 பேர் வந்திருக்கிறாங்களா, ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிசின். அந்த பணியை தொடருவதற்கு இந்த 2 பேர்களும் சித்திரவதை செய்யப்பட்டு சித்திரவதையையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் தம் பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் அந்த 2 பேரையும் அவங்க சிறைபிடிச்சு எந்த நோக்கத்திற்காக வருகை தந்தார்களோ அந்த நோக்கம் செயல்பட முடியாமல் போன பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிசின், நாம உடல 3வது ஒரு நபி அனுப்பணும். அந்த 3ஆம் நபர் இந்த முதல் 2 நபிமார்களை தேடி வருகிறார். எங்க இப்படி ஒரு 2 பேர் வந்தாங்களே, எங்கே இங்கே வந்தார்களே, எங்கே, ஏங்க அவங்களை ஏன் நீங்க தேடுறீங்க? அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 பேர்களும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்கள், அவர்கள் இந்த பணிக்காக வந்தார்கள், அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களால் எடுத்து நடக்க முடியாத, தொடர முடியாத அந்த பணியை தொடருவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், நானும் தூதுவன் என்ற விதத்தில் அவர்கள் சொன்ன பொழுது அந்த மக்கள் கேட்கிறாங்க, உங்கள்ட்ட இதுக்கு என்ன அத்தாட்சி, இதுக்கு அத்தாட்சி என்ன, இதுக்கு ஆதாரம் என்ன? அவங்க சொன்னாங்க, நஷ்ஃபில் மர்தா, கைவிடப்பட்ட நோயாளிகளை குணமாக்குவோம். கைவிடப்பட்ட நோயாளிகளை இந்த உலகம் கைவிட்டு இருக்கும் இல்லையா, இவரை எல்லாம் குணப்படுத்த முடியாது என்று கைவிடப்பட்ட நோயாளிகளை நாங்கள் குணப்படுத்துவோம். இழந்த பார்வையை மீட்டும் இவருக்கு கொடுக்க இயலாது என்று பிறவி குருடராக ஆகியிருந்திருப்பார்களே, அல்லது பார்வை இழந்ததற்கு பின்னால் இவர்களுக்குள் மீண்டும் பார்வை வழங்க முடியாது என்று உலகத்தில் சொல்லப்பட்டிருப்பார்களே, அப்படிப்பட்ட பார்வையற்றவர்களுக்கு நாங்கள் பார்வையை வழங்கி விடுவோம். வெண்குஷ்டம் இது போன்ற கொடும் கொடும் நோய்களுக்கெல்லாம் நாங்கள் நிவாரணை வழங்குவோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படியாக அப்போ சரி, இதையும் தாண்டி வேற என்ன அப்படின்னா, நீங்க என்ன பிரியப்படுறீங்களோ அதை எங்களுடைய ரப்பிடத்தில் இருந்தும் வேண்டி நாங்கள் அதை நடத்தாட்டும். இவங்க பார்த்தாங்க, இப்படியே சொல்லிட்டு போனா இவங்க தங்களை தாங்களே இவர்கள் நிரூபித்து விடுவார்கள். அந்த அரசன் இந்த 3 பேர்களையுமே ஒன்று திரட்டுகிறார் தன் சமூகத்திற்கு. மக்கள் இந்த 3 பேரையும் கொண்டு போய் அரசன் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பொழுது மன்னர் தன்னுடைய சமூகத்தில் வச்சுதான் கேட்கிறாப்புல, என்ன செய்வீங்க, அத்தாட்சி என்ன, இதெல்லாம் சொல்றாங்க. அரசன் என்ன செய்யறார், அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்த அந்த மக்களில் இருந்த ஒரு பிறவி குருடராக இருந்த, பார்வையற்றவராக இருந்த ஒரு சிறுவரை அழைத்து வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி, இவருக்கு பார்வையை கொடுங்க பார்ப்போம். அந்த நபிமார்கள் தங்களுடைய கரங்களை அந்த சிறுவரனுடைய கண்களில் தடவுகிறார்கள், ரப்பிடத்தில் கையேந்துகிறார்கள். அடுத்த கணம் அந்த சிறுவருக்கு பார்வை வருகிறது. பார்த்தாங்க, இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, ஒன்னா சொல்லி இருக்கிற மக்களை எல்லாம் இவர்கள் தம் வசம் ஆக்கி விடுவார்கள், இதற்கு வழி வைத்து விடக்கூடாது என்ற விதத்திலே அந்த 3 அவர்கள் கொல்லுவதற்கு முயற்சிக்கிறார்கள். கல்லால் அடிக்கிறார்கள், பிரம்பால் அடிக்கிறார்கள், கையில் கிடைத்தவைகளை கொண்டும் அவர்களை துன்புறுத்துகின்றார்கள். குர்ஆன்ல இது விஷயத்தில் அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தை சொல்வான். கீழே 20வது ஆயத், வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ கால யா கௌமி தபியுல் முர்சலீன். ஊரினுடைய ஓரப்பகுதியில் இருந்தும் ஊரினுடைய எல்லை பகுதியில் இருந்தும் ஒரு மனிதர், இவர்கள் நபிமார்கள் இப்படி துன்புறுத்தப்படுகிறார்கள், இதுவரைக்கும் வெளியில துன்புறுத்தப்பட்டு இருந்தாங்க, சரி இன்னைக்கு இல்ல நாளைக்கு சரியா வந்துரும் அப்படின்ற மாதிரி இருந்தா, இன்னைக்கு யார் முன்னாலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டாச்சு, மன்னர் அரசருக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டாச்சு. இப்ப அரசருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்பட்டதற்கு பின்னால் அரசரும் எப்படிப்பட்டவர், நல்லவர் அல்ல, அவரும் சிலை வணக்கத்தில் ஊறியவர், படைப்புகளை வணங்கக்கூடியதில் ஊறி போனவர். இப்ப இவரிடத்துல போய் நின்றா இப்ப இவரும் நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் உள்ளவர் கிடையாது. இப்ப கடைசியில் அவர் என்னதான் முடிவு சொல்வார்,
அழிப்பதற்கு தான் இவர்களுக்கு முடிவு சொல்லக்கூடியவராக இருப்பார். அதனால ஊரினுடைய ஒரு ஓரப்பகுதியிலிருந்து எல்ல பகுதியிலிருந்து ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். வஜா அமின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸா, விரைந்து வருகிறார், ஓடி வருகிறார். யா கௌமி தபியுல் முர்சலீன், சமூகமே சமூகமே, இவர்களை நீங்கள் துன்புறுத்தி விடாதீர்கள், இவர்களை நீங்கள் துன்புறுத்தி விடாதீர்கள். இவர்கள் சராசரி மக்கள் அல்ல, இவர்கள் தீர்க்கதரிசிகள், இவர்கள் மனிதரில் புனிதர்கள், இவர்கள் ரப்பின் புறத்திலிருந்தும் அனுப்பப்பட்ட தூதுவர்கள், நபிமார்கள். இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், இவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். நமக்கு ஒரு ஆச்சரியம் வருது, இந்த மனிதர் எங்கிருந்து வந்தார்? அல்லாஹ் மஸலன் அஸ்ஹாபல் கரியா அப்படின்ற மாதிரி, இது அர்சல்னா இலைஹி முஸ்னைன் ஃபகzzஹூமா ஃபஅஸஸ்னா பிசாலிசின். ஊரே, ஒட்டுமொத்த ஊருமே எப்படிப்பட்டது? சிலை வணக்கத்தில் ஊறி போனது, படைப்புகளை வணங்குவதில் ஊறி போனது, ரப்பை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த ஊரை திருத்துறதுக்கு தான் அல்லாஹு தஆலா 2 மலக்குமார்களை அனுப்பினான். அவர்களுக்கு உதவியாக 3வதாக ஒரு மலக்கு, 2 நபிமார்களை அனுப்பினான். அந்த 2 பேர்களுக்கு உதவியாக தான் 3வதாக ஒரு நபியையும் அனுப்பினான். இப்ப இந்த 3வது நபர், இங்க இன்னொரு நபர், வஜாமின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸா, நபிமார்களை பின்பற்றுங்கள், அவர்கள் நபிமார்கள் அப்படின்ட்டு இந்த மனிதர் வர்றாரு இல்லையே, இவர் எங்கிருந்து வந்தார்? வரலாறு சொல்லும், முதல்ல இந்த ஊர் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி, அல்லாஹ்வை மறந்து குஃப்ரிலும் இணை வைத்தலிலும், குஃப்ரினுடைய இருளிலும் இணை வைப்பினுடைய இருளிலும் மூழ்கி இருந்த பொழுது, இவர்களை சீர்திருத்தம் செய்வதற்காக 2 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான் இல்லையா, அந்த நபிமார்கள் அந்த ஊருக்குள்ள என்ட்ராகிறாங்க. அப்ப அந்த ஊரினுடைய எல்கை ஓரத்திலே ஒருவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். பார்ப்பதற்கு ரொம்ப பலகீனமாக இருக்கிறார், பார்ப்பதற்கு மிக சோர்வாக இருக்கிறார். அப்ப இந்த 2 பேரும் உள்ள என்ட்ராகும் பொழுது, யாரோ ஊருக்கு புதிதாக 2 பேர் வராங்களே அப்படின்ற விதத்துல அந்த ஆடு மேய்ப்பாளர் அந்த 2 பேர்ட்ட கேட்கிறார், யார் நீங்க? நாங்க தான் இறைவனினுடைய தூதுவர்கள். இறைவனுடைய தூதுவர்னா யார்? இறைவன் படைத்தவன், அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், அவன்தான் நமக்கு எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த வரிசையா சொல்றாங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? நாங்க இதையெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறோம், இந்த சிலைகளை எல்லாம் நாங்க வணங்கிட்டு இருக்கிறோம், அதையெல்லாம் நாங்க வணங்கிட்டு இருக்கிறோம். இல்லை, இதெல்லாம் வணக்கத்திற்குரியதல்ல, இவைகளையெல்லாம் நீங்கள் படைத்தவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இதை விட்டு விலகி விடுங்கள். அவங்க கேட்கிறாரு, அந்த மனிதர் கேட்கிறாரு, சரி இதையெல்லாம் விட்டுட்டு நாங்க நீங்க சொல்ற ரப்ப வணங்கினா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லா விதமான சுகம் கிடைக்கும், எல்லா விதமான பாக்கியங்கள் கிடைக்கும், எல்லா விதமான பலன்கள் கிடைக்கும், அதுபோக மறுமையில் இதைவிட சிறப்பான பலாபலன்கள் அதெல்லாம் கிடைக்கும். அவர் சிரிச்சுட்டு, நாங்க இவ்வளவு வருஷமா இதெல்லாம் எங்களுடைய தெய்வங்கள், 70 வருஷமா அந்த தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? நோயில் மூழ்கி போயிருக்கிறேன், கஷ்டத்தில் மூழ்கி போயிருக்கிறேன், சிரமத்தில் நான் சிறைபிடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை, என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, நான் குஷ்ட நோய் போன்ற கடுமையான நோயில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். 70 வருஷமாக நான் வணங்கும் இந்த தெய்வத்திட்ட நான் மன்றாடி கேட்டுட்டு இருக்கிறேன். என் தெய்வம் எனக்கு இதுவரைக்கும் தரல. நீங்க யாரோ சொல்றீங்க, கண்ணுக்கு தெரியாதவனை சொல்றீங்க. சரி, இப்போ நான் உங்களுடைய ரப்ப நான் ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேங்களேன், என்னுடைய இந்த கஷ்டம்லாம் தீர்ந்துருமா? என்னுடைய இந்த இன்னல்கள் எல்லாம் நீங்கி விடுமா? அவர் கேட்கின்றார். அப்போ அந்த நபிமார்கள் சொல்றாங்க, எங்கள் ரப்பை, நாங்கள் சொல்லும் ரப்பை, இரட்சகனை நீ ஈமான் கொண்டு வார், அவன் அடுத்த செகண்ட் உன்னுடைய எல்லா பிரச்சனையும் அவன் தீர்த்து வைப்பான். அவர் சொல்லுகின்றார் இன்னஹாதா லஅஜப், நீங்க என்னங்க சொல்றீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. லீ சபஊன ஃபீ சனத்தன் அது ஹாதிஹில் இலாஹா, 70 வருஷம் அந்த விக்கிரகங்கள்ட்ட நான் மன்றாடிட்டு இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனை தீரல, ஒரு செகண்ட்ல நீங்க தீருன்றீங்களே, எப்படிங்க? நீ ஈமான் கொண்டு பார். என்ன சொல்லணும்? இந்த கலிமாவை சொல். கையேந்துகிறார்கள், ரப்பே ரட்சகா,
இறைவா இவருக்கான பிரச்சனைகளை நீ தீர்த்து வைப்பாயாக என்ற விதத்தில் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய குதரத், அவன் அனைத்து சக்திகளும் படைத்தவன், அனைத்தாற்றல்களும் படைத்தவன். அவன் ஒரு செகண்ட்ல எல்லாம் மாறக்கூடியது. ஒரு செகண்ட் என்பதும் கூட நமக்கு இறைவனை பொறுத்தவரையில ரொம்ப கால கூடுதல் சமயம் உள்ளது. அவன் நினைத்த அடுத்த கணம் அனைத்தும் மாறும். வெண்குஷ்ட நோய்க்கு ஆளாகி இருந்தவன், குஷ்ட நோய்க்கு ஆளாகி இருந்தவன், ஊரார்களால் ஒதுக்கப்படக்கூடிய, துச்சமாக நினைக்கப்படக்கூடிய நோய்க்கு ஆளாகி இருந்தவன் அப்படியே பரிபூர்ணமாக அவன் சுத்தமாகி விடுகின்றான். பரிபூர்ணமான சுகத்துக்குரியவனாக ஆகிவிடுகின்றான். கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு தீர்ந்து போய் விடுகின்றது. அவனுடைய பிள்ளைக்குண்டான ஒரு அசௌகரியங்களும் நீங்கி விடுகின்றது. எல்லாம் அவன் ஆரோக்கியம் படைத்ததை பார்த்து அவன் ஆச்சரியம் படுகின்றான். 70 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்கி விட்டேனே, 70 வருடம் என்னை படைத்தவனை மறந்து என்னுடைய வாழ்வை நான் வீணாக்கி விட்டேனே. 70 வருடமாக கதறினேன். எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. ஒரு செகண்ட்ல என் ரப்பு எனக்கு அனைத்தையும் தந்து விட்டானே அப்படின்னு சொல்லி இனி ஒரு காலமும் நான் இதன் பக்கம், நான் நம்முடைய பாஷையில சொல்லுவோமா இல்லையா, தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்லுவோமா இல்லையா, அத மாதிரி ஆகி அவர் ஊரினுடைய ஓரப்பகுதியிலே இந்த நபிமார்கள் சொன்ன வார்த்தைகளை கொண்டும் அவர் ஏற்று, நபிமார்கள் இவர் தான் ஊரை ஒதுக்கில வச்சிருக்குது, அதனால் அவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவே இருந்தார். சரி, நபிமார்கள் போகட்டும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் எப்படியாவது இந்த ஊர் மக்கள் ஹிதாயத்து பெற்று விடுவார்கள் என்று அவர் அமைதியாக இருந்து கொண்டிருந்தார். ஆனால் நிலைமை கடுமையாக மாறி, எப்படி துன்புறுத்தப்படுதல் என்ற நிலையையும் தாண்டி சித்திரவதைப்படுத்தப்படுதல் என்ற நிலைக்கு சென்று கடைசியாக இந்த தீர்க்கதரிசிகளினுடைய உயிருக்கே அது உழை வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்த பொழுது அந்த மனிதரால் பொறுத்து கொள்ள முடியல. வஜா மின் அஸ்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ காலயா கௌமி தபியுல் முர்சலீன். ஊரினுடைய ஓரப்பகுதியில் இருந்தும் ஒருவர் ஓடோடி வந்தார், விரைந்து வந்தார், மன்னர் சமூகத்திற்கு வந்தார். ஊரே அங்கே திரண்டு இருக்கிறது. உங்கள்ட்ட சொன்னார், இவர்கள் நபிமார்கள், இத்தபியுல் முர்சலீன், இந்த நபிமார்களை நீங்கள் ஏற்று நடங்கள், இவர்களுடைய சொல் கேட்டு நடங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது பாருங்க, 5 பைசா இந்த உலகம் எப்படின்னு சொன்னா பலாபலன் இல்லாமல் வேலை செய்யாது. நம்ம பார்க்குறோமா இல்லையா? சில பேர்கள் அது தொழிலாக கூட வச்சிருக்கிறோம், வியாபாரமாக கூட வச்சிருக்கிறோம். ஒரு ஆள்கிட்ட பொருள் இருக்கும், இன்னொரு ஆள் வாங்கக்கூடியவராக இருப்பார். அவர்கிட்ட கூட்டு போய் நம்ம கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு கமிஷன். ஒரு நியாயமான விதத்தில், ஹலாலான விதத்தில் எப்படி இருக்குதோ. ஆக மொத்தத்தில் எந்த ஒன்றும் பலாபலன் இல்லாமல் யாரும் இறங்க மாட்டார்கள். பலாபலன் இல்லாமல் யாரும் இறங்க மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். இந்த 3வது மனிதர் வஜா மின் அஸ்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ, அவர் அந்த மக்களிடத்தில் சொல்கின்றார், இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன். அவர் உங்களுடைய துனியாவை சிறப்பாக்க வந்திருக்கிறார், இந்த துனியாவையும் சிறப்பாக்கி தர வந்திருக்கிறார், மறுமையையும் உங்களுக்கு ஒளிமயமாக்கி தந்து வெற்றியாக்கி தர வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை வெற்றியாக்கி தர வந்தவர் உங்களிடத்திலிருந்து ஒரு பைசா கூட உங்கள்கிட்ட கூலியாக கேட்காமல் உங்களுக்கு இலவசமாக செஞ்சு தருகிறாரே, அவருடைய சொல் கேட்டு நீங்கள் நடங்கள் அப்படின்னு சொன்ன உடனே உங்களாம் கேட்டாங்க, நீ எப்பம்பா இவங்களை ஏத்த, உனக்கு எப்படி ஏத்துக்கொள்ள வந்தது, நீ உங்களை ஏத்துட்டியா, அது எப்படி நீ ஏத்துக்கலாம், நீ ஏத்துக்கிற கூடாது அப்படின்ற மாதிரி இவரை பிடித்து அவர் சொன்னார், ஒமாலியலா அபுதுல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது, என்னை படைத்தவனின் மீது நான் ஏன் ஈமான் கொள்ளக்கூடாது. அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹத்தன் இன் யுரிதினுர் ரஹ்மானு பிதுர்ரில் லா துக்னி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஅன் வலா யுன்கிதூன். நான் யாரை வணங்க சொல்றீங்க? படைத்தவனை விட்டுவிட்டு, பரிபாலிக்கக்கூடியவனை விட்டுவிட்டு, எங்கள் கைகளால் செய்த படைப்புகளை வணங்க சொல்றீங்களா? இந்த படைப்பு எப்படிப்பட்ட தெரியுமா? படைத்தவன் என்னை சோதிக்கணும்னு வந்துட்டா இந்த படைப்புகளால் தடுப்பதற்கு இயலவே இயலாது. அவன் தரணும்னு வந்துட்டா இவர்களால் தடுக்கவும் இயலாது. அவன் தரக்கூடாது என்று வந்துட்டால் இவங்களால தரவும் முடியாது. இப்படிப்பட்டவங்களை என்ன வணங்க சொல்றீங்களா? நான் என்னுடைய படைத்தவனையே நான் வணங்குகிறேன் என்று வந்த பொழுது, அப்படி நான் படைத்தவனை விட்டுவிட்டு இந்த படைப்புகளை வணங்கினேன்னு சொன்னா இன்னி லஃபீ ضلالிம் முபீன், நான் நாசத்திற்கு போய் விடுவேன். ஒரு கட்டத்தில் இவர்கள் சொல்கிறார்கள்,
இந்த ஊர் மக்களே அந்த நபிமார்கள்ட்ட சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அந்த தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவான். என்ன அப்படின்னு சொன்னா, காலு தாஇருக்கும் மஅக்கும் இன்னா ததய்யர்னா அப்படின்ற விதத்துல இந்த நபிமார்கள்ட்ட சொல்லுவாங்க, என்னைக்கு நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து இதெல்லாம் வணங்கக்கூடாது, இதெல்லாம் வணங்கக்கூடாது, அவனை தான் வணங்கணும், படைத்தவனை தான் வணங்கணும் நீங்க என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சீங்களோ அன்னையிலிருந்து ஊர்ல ஒரே பீடையா இருக்குது, அன்னையிலிருந்து ஊர்ல ஒரே சோதனையா இருக்குது. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் இதுலயே மூழ்கி போய் இருக்கிறாங்க. நம்ம தெய்வங்களை குறை சொல்லிட்டாங்களே, நம்ம தெய்வங்களை அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட் அவுட் ஆகி போயிருந்தாங்க. அவ்வளவுதான் அந்த மக்கள். அதையே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க என்னைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு இந்த ஊருக்குள்ள வந்தீங்களோ அன்றிலிருந்து எங்களுக்கு பீடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது அந்த நபிமார்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாங்க வந்து இந்த செய்தியை சொன்னதுனால பீடைன்றது இல்லை, உங்களுக்கான பீடை உங்களில் இருக்கிறது, உங்களுக்கான பீடை உங்களில் இருக்கிறது. எப்படி தெரியுமா? தாஇருக்கும் மஅக்கும், நாங்க உங்களை ஐந்துக்கிர்த்தும் பலந்தும் கௌமும் என்ற விதத்துல நாங்க உங்களை எச்சரித்தனால் மட்டும்தான் உங்களுக்கு பீடை இல்லை, உங்கள் பீடை உங்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் மற்ற இடங்களில் சொல்லி தருவான். என்ன அப்படின்னு கேட்டுச்சுனா, மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபி மா கஸபத் ஐதீக்கும். இன்னைக்கு நாம நமக்கான சோதனையே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குறையை தவிர்த்து விட்டு படைத்தவனை குறை சொல்வதில் தான் இருக்கும். எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நான் தொழுகிறேன், நான் எல்லாம் செய்கிறேன், கரெக்டா எல்லாம் செய்கிறேன், எனக்கு தான் சோதனையா இருக்குது, அல்லாஹ் என்ன தான் சோதிக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம போவோம். இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதின் நாஸ் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். நீங்க செய்ததினுடைய விளைவை தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்லி தருவான், ஸஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். உலகத்தில் சூழ்ச்சிகள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் பெருகி இருக்குதுன்னு சொன்னா மக்கள் செயலின் காரணத்தினால், உங்கள் பாவச் செயல். நமக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் இந்த சோதனை வருவதற்கு காரணம் என்ன என்றாவதும் நாம் ஆன்ம பரிசோதனை செய்ததுண்டா? என்றாவதும் நாம் நம்முடைய வியாபாரத்திற்கு நாள்தோறும் காலை தொடங்கிய வியாபாரம் இரவு படுப்பதற்கு முன்பாக அன்றைய வரவு செலவுகளை பார்க்காமல் நாம் உறங்கச் செல்வது கிடையாது. என்றாவதும் நாம் காலை விழித்ததிலிருந்து இரவு படுக்கும் வரையிலும் நம்முடைய இன்னைக்கு என்னென்ன நல்லது செஞ்சோம், என்னென்ன தப்பு செஞ்சோம், எது நியாயம், எது அநியாயம் அப்படின்ட்டு நாம ஆன்ம பரிசோதனை செய்ததுண்டா? அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தருவானாக. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. உமர் இப்னுல் கத்தாப் யார்? சொர்க்கத்தை கொண்டும் நன்மாராயம் கூறப்பட்ட ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்துல நிரம்ப ஒரு வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறங்கச் செல்வதற்கு முன்பு தன்னுடைய கையில் ஒரு சாட்டை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு நீ இந்த வேலை செஞ்சீங்க, இந்த வேலை நீ செய்திருக்கிறாய், இது சரியில்லை, இது நியாயம் இல்லை என்று தனக்கு தானே அடித்துக் கொள்வார்கள். அவங்க ஒன்றும் பாவம் செஞ்சது கிடையாது. 100 தஸ்பீஹினுடைய இடத்துல 100 தஸ்பீஹினுடைய இடத்துல ஒரு 90 தஸ்பீஹா இருக்கலாம். 100 இஸ்திக்ஃபாரினுடைய இடத்துல 1000 இஸ்திக்ஃபாருடைய இடத்துல ஒரு 500 இஸ்திக்ஃபாரா இருக்கலாம். இன்னைக்கு ஏன் 500 இஸ்திக்ஃபார் குறைஞ்சிச்சு? அடி அப்படிதான் நம்ம எடுக்க முடியும். அவர்கள் என்ன பாவம் செய்திருப்பார்கள்? பாவம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனாலும் அவர்கள் தன்னுடைய நிலையில் இருந்து கொண்டு இது நான் செஞ்சது தப்பு அப்படின்னு தன்னைத்தானே என்ன செய்வார்கள்? தண்டித்துக் கொள்வார்கள். அந்த ஆன்ம பரிசோதனை நம்மிடத்தில் உண்டா? சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா. யார் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா? சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்து நமக்கு தெரியும், அவர்களுடைய சிறப்பு தெரியும், அவர்களுக்கு பெருமானார் சொன்ன சோபனங்கள் நமக்கு தெரியும். அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு சொன்னா நான் என்ன கேட்கட்டும், என்ன துவா செய்யட்டும்? துவா செய்ய சொல்றீங்களே, நான் துவா செஞ்சா என்ன துவா செய்யட்டும் யார சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்கணும்? உங்க தேவையை கேளுங்க, உங்க குடும்ப தேவையை கேளுங்க, உங்க அது கேளுங்க, இது கேளுங்க, அப்படி
சொல்லியிருக்கலாமா இல்லையா? அவங்க அந்த கணக்கில் தான் வர்றாங்க. நான் என்ன கேட்கட்டும்? ரப்பிடத்துல கேட்கணும்னு சொல்ற, ரப்பு கேளுன்னு சொல்றான், ரப்பிடத்துல கேளுன்னு சொல்றீங்க, நான் என்ன கேட்கட்டும் அப்படின்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا كبيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. பொருள் நமக்கு தெரியும். اللهم اني ظلمت نفسي ظلما كثيرا كثيرا وفي روايه كبيره. ரட்சகா சித்திகுல் அக்பரே, நீங்கள் கேளுங்கள். ரட்சகா, இறைவா, நான் எனக்கு நானே அநீதம் இழைத்து விட்டேன். எப்படிப்பட்ட அநீதம்? கொஞ்சம் நெஞ்ச அநீதம் இல்லை. துல்மன் கசீரன் கபீரா, நிரம்ப பெரிய பெரிய அநீதம் இழைத்து விட்டேன். இப்படி கேளுங்கன்றாங்க. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்ல, நான் என்ன அநியாயம் செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படியா கேட்டாங்க? சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கவிதைகள் கூட நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய நன்மைக்கு சொந்தக்காரர், எவ்வளவு பெரிய பாக்கியங்களுக்கு சொந்தக்காரர். அவங்க படிச்சாங்களா இல்லையா? ஜுத்பி லுத்ஃபிக அப்படின்ற அந்த பைத்துல என்ன சொல்றாங்க? கைஃப ஹாலி யா இலாஹி லைஸலி கைருல் அமல். இறைவா ரட்சகா, இறைவா ரட்சகா, லைஸலி கைருல் அமல். நாளை மறுமையில நான் என்ன செய்வேன்? என்கிட்ட நல்ல அமல்களே என்கிட்ட இல்லையே. யாரு? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அமல்கள் என்னன்றது தெரியும். சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அமல்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அமல்களுக்கும் உண்டான தரம் நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கல்ல, சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, என் வாழ்க்கையில் சம்பாதித்த அனைத்து நன்மையும் தங்களிடத்தில் தந்து விடுகின்றேன். சித்திகுல் அக்பர் அவர்களே, ரசூலுல்லாஹ் கூட அந்த குகையில ஒரு இரவு இருந்தீங்களா இல்லையா? அந்த ஒரு இரவினுடைய நன்மையை தந்துருங்கன்றாங்க. எவ்வளவு நன்மைக்கு சொந்தக்காரர் அவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நாம கொஞ்சம் தொழுதுட்டோம், கொஞ்சம் நோன்பு வச்சுட்டோம், கொஞ்சம் அமல் செஞ்சுட்டோம், கொஞ்சம் தர்மம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு காலரை தூக்கி விட்டு கொண்டு என்னை விட அதிகம் யார்? நான் தான் சூஃபி, நான் தான் அப்படி, நான் தான் இப்படி அப்படின்ற மாதிரி பிதட்டக்கூடிய இந்த காலத்துல அன்றைய சித்திகுல் அக்பர் சொல்கின்றார்கள், கைஃப ஹாலி யா இலாஹி லைஸலி கைருல் அமல் சூஉ அமாலி கஸீருன் ஜாது தாஆத்தி கலீலுன். இறைவா ரட்சகா, என்னுடைய பாவச் செயல்கள் தான் நிரம்ப இருக்கிறது. நாளை மறுமைக்கு நான் சேர்த்த நன்மை ரொம்ப குறைவா இருக்குது. யா அல்லாஹ், உன்னுடைய அருள் கொண்டு எனக்கு நீ மன்னிப்பு தா. ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பாடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த பாடம். நீங்க அல்லாஹ்ட்ட இப்படி கேளுங்க, அவனுடைய ரஹ்மத்தை கேளுங்க, அவனுடைய மக்ஃபிரத்தை கேளுங்கள் என்ற விதத்தில், இத்தகைய விதத்தில் இங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த விதத்தில் அவங்க சொல்ல, நீங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு பீடையா இருக்குதுண்டா. அந்த மக்கள் சொன்னாங்க, பீடை நாங்க வந்ததுல இல்ல, உங்களுடைய செயல், உங்களுடைய குஃபுர், உங்களுடைய பாவச் செயல்கள், உங்களுடைய இணை வைத்தல்களே உங்களுடைய வாழ்க்கையில் பீடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பீடையை நீங்கள் களைவதற்கு உங்களுடைய இணை வைத்தலை விடுங்கள். ஓர் இறைவனை வணங்குவதற்கு வாருங்கள், ஓர் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களை நபியாக ரசூலாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை விமோசனம் அடையக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தாங்க, அந்த மூணாவது நபர், ஒரு நபர் ஓடி வந்தாரா இல்லையா? அவர் ஏற்கனவே பலன் பெற்று அவர் இஸ்லாத்திற்குள் வந்திருந்தார். அவர் இந்த மக்களிடத்தில் சொல்லுகின்றார். அந்த மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? முதல்ல இவனை கொல்லணும், முதல்ல இவனை கொல்லணும் அப்படின்ற விதத்துல அந்த மனிதரை அவர்கள் கல்லால் அடித்து கொன்று விடுகிறார்கள். பிறகு இந்த 3 நபிமார்களையும் அவர்கள் கொன்று விடுகிறார்கள். வரலாறு நீண்டு போகின்றது, நேரம் இல்லை, சுருக்கமா ஒரு 2 நிமிஷத்துல சொல்லி நான் இதை நிறைவுபடுத்துவேன். சொல்றாங்க, அந்த 3 பேர்களையும் அவர்கள் கொன்னுட்டாங்க. அந்த நபரையும் ஈமான் கொண்டவரையும் கொன்னுட்டாங்க, கல்லால் அடித்து கொல்லுட்டாங்க. இந்த 3 நபிமார்களையும் அவர்கள் கொன்று விட்டார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் குறித்து, இந்த 3வது நபர்கள் குறித்து அல்லாஹ் தஆலா அந்த ஓடோடி வந்தார் அல்லவா, அவரை குறித்து சொல்வான், قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون. قيل ادخل الجنة. இந்த ஈமான் கொண்ட நபரை இவங்க அடிச்சே கொன்னுட்டாங்க. கொன்னுட்டா ரூஹு பிரிந்ததுதான் தாமதம், ரூஹு பிரிந்ததுதான் தாமதம். அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஒரு அமல்கள், ஒரு செயல்கள்
நபிமார்கள் சொல்லித்தந்த செயல்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒவ்வொரு நடைமுறைகள், இதை நாம இந்த உலகத்தில் செய்யும் பொழுது மறுமையில் அதற்கான கூலிகள் மகத்தானது. நமக்கு அந்த கூலியை பார்க்கல, அதனால நமக்கு இது பெருசா தெரிய மாட்டேங்குது. இவர் கண் மூடுகிறார், அடித்து கொள்ளுகிறார்கள், கொன்ற அடுத்த கணம் இவருடைய ரூஹு பிரிகிறது. அடுத்த கணம் அல்லாஹ் தஆலா சொல்றான், கீல துகுலில் ஜன்னா, மார்க்கத்திற்காக உயிர் கொடுத்து விட்டாய். உயிர் கொடுப்போம், இவங்கள்ட்ட போய் சொன்னா நம்மளை சித்திரவதை செய்வார்கள் என்பதை உணர்ந்தே நீங்க அவங்கள்ட்ட ஹக்க பேசுறதுக்கு நீங்க பயப்படல, சொன்னீங்க, உயிரை நீத்திட்டீங்க. ஹக்குக்காக உயிர் நீத்தீங்களா இல்லையா? துகுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள போ. சொர்க்கத்துல என்ன இருக்கும்? மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியாத் வலா கத்தர் அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த கல்விலும் உதித்திடாத அவ்வளவு உன்னதமான நியமத்துக்கள் உள்ளது. அவர் சொல்கிறார், இதை பார்த்தவுடன் அல்லாஹ் சொன்னா, கீல துகுலில் ஜன்னா கால யா லைத கௌமி யாலமூன். அவர் சொல்கிறார், பார்த்த மாத்திரத்தில் சொர்க்கத்தையும் அதனுடைய நியமத்தையும் பார்த்த மாத்திரத்தில் அவர் சொல்கிறார், இறைவா, என்னுடைய கூட்டம் இதை பார்த்திருக்க கூடாதா? என்னுடைய கூட்டம், என் சமூகம் இதை அறிந்திருக்க கூடாதா? இதை தெரிந்தால், இதை புரிந்தால் அவர் அங்கே கை ஏந்துகிறார், ரப்பிர்ஹம் உம்மத்தி, இறைவா, என்னுடைய சமுதாயத்தை, என்னுடைய கௌமை நீ மன்னித்து விடு, அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துரு, அவங்க இதை அறியாம இருக்கிறாங்க, நான் இந்த பலனை கண்டு விட்டேன் யா அல்லாஹ் அப்படினு அவர் துஆ செய்தார். கீல துகுலில் ஜன்னா கால யா லைத கௌமி யாலமூன் என்ற விதத்தில் அவர் சொல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து இந்த ஆயத்தை சொல்வான், இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதா வமா அன்ஸல்னா அலா கௌமி மின் பஅதிஹி. நபிமார்களே கொன்னுட்டாங்களா இல்லையா? ஈமான் கொண்டவரையும் கொன்னுட்டாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயக்காரம், அக்கிரமக்கார குடும்பம், ஊரார்கள், கோத்திரத்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னை பொறுத்தவர்களை உங்களை அழிப்பதற்கென்று நான் பெரிய படையை இறக்கணும்ன்றது இல்லை. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அபாயகரமான சப்தம் இட்டார்கள். அந்த சப்தம் தான், அந்த சப்தம் என்ன? இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதத்தன் ஃபைதா முஹாமிதுன். ஒரு அபாயகரமான ஒரு ஓசைதான், மூச்சு பேச்சு இல்லாம எல்லாமே அழிந்து மாண்டு போனாங்க. அல்லாஹ் இதை படிப்பினையாக சொல்றான். மறுத்தவங்களுக்கு சொல்லிருங்க, மறுத்தால் முன்பு மறுத்தவர்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதே நிலைமைதான் உங்களுக்கும். இது அந்த மறுத்தவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் இது ஒரு பாடம். நாம் துன்யாவிலே பொடுபோக்காக தீனை மறந்து, ஆகிரத்தை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்த்துக்கிறோம், கொஞ்சம் முதுமையாகும் போது கொஞ்சம் தௌபா செஞ்சுக்கிறோம், கொஞ்சம் பலகீனமானா பார்த்துக்கிறோம், உடல் ரத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகம் நல்லா இருக்குது, உலகாலிண்டா அது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், இதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். இல்லை, நாம் பார்க்காதவர்களா? படுத்தார்கள், காலையில் வீட்டோடு காணாமல் போய்விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையா? கேட்டோமா இல்லையா? சில சூழ்நிலைகளை நாம் கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் நாடினால் ஒரு செகண்ட் ஒரு பெரும் படை வரணும், பெரிய காரணிகள் நடக்கணும் அப்படின்றது இல்லை. இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதா. 11:59க்கு நல்லா இருக்க முடியும், 12 மணிக்கு காணா போயிடும். அல்லாஹ் உணர்ந்து வாழும் தௌஃபீக்கை தருவானாக. நம்முடைய பாவச் செயல்களில் இருந்தும் விலகி, நம்முடைய குற்றங்கள் குறைகளில் இருந்தும் விலகி, பெருமானார் தான் சொன்னாங்க, இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமி மிஅத மர்ரா, நான் நாள் ஒன்றுக்கு 100 தடவை பிழை பொறுக்க தேடுகிறேன். அது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்ல, நமக்கு பாடத்திற்காக சொன்னாங்க. குற்றம் குறைகள், நாம் செய்யக்கூடிய நன்மை நம்முடைய பாவங்களை அது அழிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறு உலகிலிருந்தும் விடுபட்டு
பொடுபோக்கான உலகில் இருந்தும் விடுபட்டு நல்லவைகளையும் நலவைகளையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கும் தூண்டுதலும் உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி நற்காரியங்களில் நிரம்ப ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உகப்பானவர்களாக வாழக்கூடிய நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன் லக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ரு யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الاهوال والافات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما لا تجعل فينا ولا منا شقيا ولا محروما ولا مطرودا بحق نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.